வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. மக்களே, ஃபைனலாக சாண்ட்ராக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு மட்டும் அதை சுருக்காமல் இந்த ஷோக்கான ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கா ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருந்து. ஸோ இதையும் ஹைட் பண்ணி அப்புறமா ஓப்பனாக சொல்லலாம், ஹைட் பண்ணி சொல்லலாம். ஒரு டிஆர்பி கணக்கு இருக்குல்ல, ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க சேனல் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் கடைசியில் அட் அ டைமில் ரெண்டு பேருமே கழுவி ஊற்றி போங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க, கொண்டாடுவாங்க, போய் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அட் அ டைமில் 2 ரெட் கார்டு. இதுதான் முதல் முறை. நிறைவாக இருக்குது. இந்த சீசனை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. அது இதுக்கு முன்னாடி சீசன் வரை இருந்தது. அது ஒரு முறையும் அப்படி இருக்கும். ஆனால் இந்த சீசனில் யார் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் இப்போ. ஆனால் இவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் மட்டும் தான் இருந்தது. ஸோ அது குறிப்பாக இந்த 2 பேர், அந்த பாரு கொம்ரு அப்படி இருக்காங்கல்ல, இந்த 2 பேர் வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெட் கார்டை ஒன்று அட் அ டைமில் நீட்டுறாரு. முடிச்சு விட்டாங்க. கேமர் அது கூட பாருங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா இந்த வாய்ப்பு யாருக்கா கிடைக்குமா பாருங்க. அதுவும் பரு இருக்காங்களா, பரு கேமர், அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா இருக்கிறாங்க. வேற எந்த கண்டஸ்டன்ட் கூட அந்த வாய்ப்பு கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க, என்னத்துக்கு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது தானே. ஸோ அப்படி தான் யாருக்கு என்ன பேர் அப்படின்னு. அதனால தானே ஸ்கேம்ட்ரா அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களை காலி பண்ணுறதுக்கா? அதே கம்ருக்கு என்ன தகவல் வந்தது, எதுக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு, நீ பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணுறடா, அப்படியே பண்ணுறா அப்படின்ட்டாங்களா? ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்கன்னா திருத்தவே முடியாத ஜென்மங்கள்னு அர்த்தம். இனி எந்த காலத்துலையுமே திருத்த முடியாது. சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. ஸ்டேஜில் கூட ஏறல, சொன்னோம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க சொன்னோம்ல, லிட்ரலாக அதுதான் பண்ணுறாங்க. 2 பேருமே ஜோடியாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கிறாரு விஜேஎஸ். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஷோக்கு உண்டான மரியாதையை காப்பாற்றிட்டீங்க. அந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு உண்டான மரியாதை காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டேஜுக்கு ஏற்றி இவங்களுக்கு ஏவி வேற போட்டு எங்கே எவிக்ஷன், நார்மல் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி பேர் கேட்டுருவாங்க. ஏன்னா அதனால தானேங்க, இல்லைன்னா எப்பயோ அனுப்பியிருக்க வேண்டிய ஆட்கள் இல்லைங்க இவங்க 2 பேருமே. இவங்க பண்ணதில் ஒரு விஷயம் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அது ரெட் கார்டுக்கு உண்டான விஷயம். மற்ற சீசனில் யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அப்படியே கொதித்து சோஷியல் மீடியா. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் பார்க்குறதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒஸ்ட்டா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்சம்தான் அந்த கார்ட் டாஸ்க் நடந்தது. அதுக்கு அடுத்த நாளும் கண்டினியூஸாக நடக்கிறாங்கன்னா பாருங்களேன். இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோடை பொறுத்தவரை கொஞ்சம் தான் போடுவாங்க யூஸ்வலாக. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டப்பட்டதா ஆடியன்ஸோட விஜய்ஸ் அதை பார்த்து தான் தகவல் இருக்குது. நமக்கும் அது ரொம்ப நேரம் கூட டெலிகாஸ்ட் பண்ணப்படலாம். ஏன்னா இது ரெட் கார்டு இல்லை. ஏன் ரெட் கார்டு அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள்ங்க. நம்ம உச்சபட்சமாக இவங்க அந்த கார்ட் டாஸ்க் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு அடுத்து இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகம், இன்னும் அதிகம். அதை பண்ணிட்டு மறுபடியும் பண்ண தப்பே பண்ணிட்டு எல்லாரையும் போய் சண்டைக்கு இழுத்துட்டு திரும்ப அதே போல் ஓரமாக உட்காந்துட்டு விக்டிம் கார்டு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ஆடியன்ஸை? 2 பேருமே ஓரமாக உட்காந்து அழுதுட்டா முடிஞ்சிருமா அது? ஸோ இப்போ நோ ஸ்டேஜ்ப்பா, நோ ஏவி. சேலரி கூட கொடுப்பாங்களான்னு தெரில எனக்கு. அதை கூட கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன திமிரில் ஆடுறது அது? என்ன திமிர்ரா? மக்கள் முன்னாடி இருக்கவங்கன்னு தெரியாமல் என்ன திமிர் அது? தப்பு பண்ணாதவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க 2 பேர் ஒன்லி ஃப்ரெண்டாக பழகுறாங்க, ஆனால் அவங்கள வேற ஒரு உறவுன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அப்போ பொங்குனா மக்களும் இந்த பக்கம் நிற்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுவரை லவ் ஜோடிலாம் இருந்துருக்குறாங்க, எல்லா சீசன்ல உருவாகுவாங்க. அவங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் போகலையே. ஆனால் இவங்க அந்த அளவுக்கு போயிட்டு வெளியே சொல்கிறது வெளியே ஒரு வாழ்க்கை ஒரு வேளை நாளைக்கு பிரிஞ்சுட்டா. ஏன்னா அது ஏன்டா இப்பயே வருது உள்ளவே, நாளைக்கு வேற கல்யாணம் ஆகிட்டான்னா அப்புறம் எதுக்கிட்ட அந்த கன்றாவிலாம் உள்ள? இதெல்லாம் எப்படா பார்க்கணும், என்னத்துக்கு பார்த்து தொலைக்கணும்? இதெல்லாம் இந்த ரொமான்ஸ், இந்த லவ்னு வேற திரும்ப இந்த கன்றாவி கொச்சையெல்லாம் வெளியே போய் பண்ணீங்க. யார் கேட்க போறா? இனி
எங்க போயிட்டு வேலை செய்வார், சினிமாவில் போகணும். இவர் கானா வினோத் மேலே இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்மையா உருகிறது அழுகிறது எல்லாம் கானா வினோத் தான். அந்த கானா வினோத் மேலேயே ஒரு கொலை கேஸ் எதுன்னு இவர், நான் சினிமாவுக்கு போனப்பா, நீ என்ன வந்து 4 கொலை கூட பண்றோப்பா. என்னது அது? சுபிக்ஷாவை எப்படி வந்து கம்யூனிட்டி வச்சு பிராண்ட் பண்றோம், அதே போல கானா வினோத்தையும் பிராண்ட் பண்றது என்ன அது? கானா வினோத் மேலே எகுன்னு ஒரே ஒரு முறை தான் வந்து அந்த பிரச்சனை. அதுக்கே பார்த்தீங்கன்னா கொலை கூட பண்றோப்பா அப்படின்னா, இந்த டாஸ்க்ல வந்து பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னாங்களா? பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னாங்களா இங்க? அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்குமூலம் வேற கொடுக்குறாங்க. இப்போ கடைசியாக 3 பேர் இருக்கும்போது, சுபிக்ஷா, அரோரா, பார்வதி காரில் இருக்கும்போது நீங்களும் அதில் கேள்வி பாருங்களேன். இப்போ சபரி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு முதல்ல ஓடி வர்றாரு, பின்னாடி கானா வினோத் 2 பேரும் வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை டாஸ்க்கை விட்டே வந்துட்டாங்க. அதுதானங்க ப்ரோக்ரஸிவ் தாட் அப்படிங்கிறது. பாதிக்கப்பட்டவங்க நிற்கிறதானங்க ப்ரோக்ரஸிவ் தாட்டு. இல்லை சும்மா இந்த செக்ஷுவல் கண்டென்ட் இதை பேசுறதா இதுவா? இதில் வந்து பப்ளிக் ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் அப்படியே ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்கிறதா இதெல்லாம்? இதுவா ப்ரோக்ரஸிவ் தாட்டு? அவங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி வாயில வடை சொட வராது. ஆனால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒருத்தங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க பாருங்க. அதுலேயும் சபரி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்து தூக்கி போட்டு ஓடி வந்தாங்க பாருங்க. முதல்ல அவங்க சபரி, கானா வினோத் தான் ப்ரோக்ரஸிவ் தாட் இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கூட விமர்சனை பண்ணியிருக்கேன். சில என்ன பேச்சு வந்து சில தப்பாக இருக்கு. இதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆணு பெண்ணுன்னு பிரிகிறார் இவர் அப்படின்லாம். அவர் பாதிக்கப்பட்ட பக்கம் வந்து நிற்கணும் அப்படின்னு தோணுது இல்லை? அதுக்கு மேலே என்னங்க ப்ரோக்ரஸிவ் தாட்டு? அதாங்க ப்ரோக்ரஸிவ் தாட்டு. இந்த மாதிரி உருட்டுதே வந்து கம்யூனிட்டியை வந்து தப்பாக பிராண்ட் பண்ணுறது, ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது இஷ்டத்துக்கும், அப்புறம் லவ்ங்கிறது, அப்புறம் வந்து ஃபேக் அலிகேஷன் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு எக்ஸ்ட்ரா எல்லை மீறி பண்ணுறது, எல்லை மீறி பண்ணிட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அழுகுறது, திரும்ப மாறி மாறி அடிச்சுக்குது. அப்புறம் 2 சேர்ந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க மேலே அட்டாக் பண்ணுறது. எந்த எல்லைக்கும் போவீங்களா கேமுன்னா? சர்வைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தூக்கி அடித்தாங்க அப்பயே. என்னடா பிக் பாஸ்ல மட்டும் இவ்வளோ வச்சுட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்டால் கேமர்ன்றாங்க, விட்டா டைட்டில்லாம் கேட்குறாங்க. என்னடா கன்றாவியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டைட்டில் யார் வேணா ஜெயிக்கட்டும் இனிமே, அது வேற விமர்சனம். நம்ம ரொம்ப எல்லாம் வந்து இவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த 2 பீஸும் போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன் தான் இருந்தது. எஸ், அது நிறைவேறிருக்கு. 2 பேரையும் வெளியே போங்கடா அயோக்கியர் ராஸ்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியா 2 ரெட் கார்டை காட்டி ஒரே டைம்ல வெளியே வச்சிருக்கிறாரு. அவங்க ரியாக்ஷனை காட்டவே இல்லை. அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். அப்புறம் அரோரா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் கானா வினோத் அழுவார். இந்த பக்கம் சாண்ட்ரா அழுகுறதா காட்டுறாங்க. சாண்ட்ராக்கு மறுபடியும் பேனிக் அட்டாக் வந்ததெல்லாம் ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையான்னு தெரியல, அது எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த 2 பேருடைய ரியாக்ஷனை பார்க்க தான் அவளை காத்துட்டு இருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே எபிசோட்லேயே சொல்லுவார், இங்கே இவங்க 2 பேரை மட்டும் அனுப்பலன்னு வச்சிங்களேன், அப்புறம் நானே எந்த வாண்டடாக சொல்லிடுவேன், தயவுசெய்து என்னையும் அனுப்பிச்சிருங்க, நான் கிளம்புறேன், என்னால் இதுமாதிரி இருக்க முடியாது அப்படின்னு. அவங்களோட அடுத்த வாரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தூக்குனதும் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அவங்க, பண்ணணும்ல. இதை உள்ளே இருக்கிற கண்டஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக இந்த சீசன் 7ல் வந்து தப்பாக ரெக்கார்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சோம். அதனால நம்மளை வச்சு செய்கிறாங்களோ இவங்க, குடுங்கயான்னு கத்துறோம், கொடுக்கவே மாட்டாங்களே, என்னடா இப்படி பண்ணுறீங்க, என்னதானா வேணும் உங்களுக்கு, இல்லை எங்களை என்னடா மைண்ட் செட் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷனாக இருந்தது. ஃபைனலாக இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே பண்ணுறவங்க எட்ஜில் வரும்போது இப்படி தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிடலாம் முடியாது. அவ்வளவு ஒஸ்ட்டு. எந்த இடத்துல எடுத்தாலும் பேச்சில், செயலில், ஆக்ஷனில் எல்லாத்துலேயுமே ஒஸ்ட்டு. இப்படி ஒரு டுபாகூர்களை பார்த்ததே கிடையாது. இனி வர ஒவ்வொருத்தனுக்கும் அந்த பயம் இருக்கும்ல இனிமே. அந்த பயத்தை கடைசியாவது காட்டியிருக்காங்க, லேட்டாவாச்சும். அது வரையும் சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி. நான் சினிமாவில் போகிறேன், இவர் மட்டும் தான் போகிறாரா? அவங்க மட்டும் தான் ஃபீல்டு இருக்கா? மற்ற வந்துருக்கு எல்லாருக்கும் இல்லையா? அவங்கள எவ்வளோ வேணால் கொச்சைப்படுத்துவீங்களா? போங்க. இனிமேல் எங்கே போயிட்டு இவங்க மைக்கை தூக்கி நீட்டுறாங்க பப்ளிக் கிட்டன்னு, பப்ளிக்கே காரி துப்புவாங்கல்ல, அதே போல் அவர் போகிறாராம், படத்துக்கு போகிறாராம். போங்க. கிடையாது, ஏற்கனவே போன சீரியலில் கூட சேர்ப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு காட்டியிருக்கீங்களே உங்கள் கீழ்த்தரமான வேலைகளை. மொத்தமாக முடிஞ்சு. இன்னொன்று, தமிழ் பிக் பாஸை பொறுத்தவரை ரெட் கார்டு வாங்குகிற முதல் பெண் விஜே பார்வதி, தி கேமர் அப்படின்னு உருட்டினாங்கல்ல. போங்க, உருட்டுங்க, உருளுங்கடா அப்படின்னு தான் சொல்லணும்.